கொண்டு வருகிறோம். முதலாவதாக சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லும்போது, அது இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன, எது மையமாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, இயேசு ஏன் வந்தார், இயேசு யார், அவர் எதற்காக சிலுவையில் மரித்தார், அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எப்படி போக்கப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படி 3ஆம் நாள் தேவனால் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் என்று, இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததையும் இரத்த சிந்தியதையும் நம் பாவங்களை போக்கியதையும் சொல்லுவதுதான் எதுங்க சுவிசேஷமாய் இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம், காஸ்பல். இது கேட்டவர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறது, கேட்க போகிறவர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போதான் இந்த சுவிசேஷம் சொல்றாங்களே, நற்செய்தின்னு சொல்றாங்களே, காஸ்பல் சொல்றாங்களே, அது சொல்லணும்னு சொல்றாங்களே, அது சொல்லணும்னு அவசியம் சொல்றாரு. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அறிவிக்கப்படாத இடங்களை அறிவிக்க வாஞ்சியா இருக்கிறேன், என் ஜனங்களுக்கு அறிவிக்க வாஞ்சியா இருக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளியா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. ஏன் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும், அப்படி சுவிசேஷத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம விளங்கிக்கணும். சில நேரத்தில் ஒரு சிலர் ஒரு சில பகுதியை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சுவிசேஷத்துல வெறும் பாவ மன்னிப்பும் பரலோக வாழ்வும், அதாவது பாவத்தை மன்னிச்சிட்ட பிறகு பரலோகத்துக்கு போயிடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம அதை தான் சொல்லின்னு வரோம், பாவ மன்னிப்பும் உண்டு, பரலோக வாழ்வும் உண்டு, அது மாத்திரமல்ல அதோடு கூட அநேக ஆசீர்வாதங்கள் அதில் உண்டு. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரசங்கித்து வருகிறோம். அதில் தெய்வீக சுகம் உண்டு, அதில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற ஐஸ்வர்யம் உண்டு. தேவன் சுவிசேஷத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யத்தை தருகிறார். போன வாரத்தில் ஒரு 3 காரியத்தை பிரசங்கம் பண்ண. என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுங்க? ஆமா, சுவிசேஷம் தேவனுடைய பலன். சுவிசேஷம் என்னதுங்க, அது தேவனுடைய பலனா இருக்கிறது, ஆற்றல். சொல்ல முடியாத அளவுக்கு தெய்வீகமான பலன் சுவிசேஷத்தில் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது என்பதை குறித்து சொன்னோம். அது ரகசியம், அது மிஸ்ட்ரீஸ், சீக்ரெட்ஸ், அது ரகசியம். அது சுவிசேஷத்தின் மூலமா தேவன் வாழ்க்கையில என்ன பண்றாரு, ரகசியமா என்ன பண்றது காணப்படுகிறதா இருக்கிறது. உங்களை குறித்து சீக்கிரத்தில் எல்லாம் கட்ட என்ன பண்றாரு, வெளிப்படுத்துவாரு. மாத்திரமல்ல, அது சமாதானத்தை உண்டாக்குற ஒரு வழியா என்ன பண்ணுகிறது, சுவிசேஷம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இதனால திருப்பிக் கொள்வோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க ரோமர்ல அவர் சொல்றார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஆபத்துல எழுதப்படுகிறது, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று என்ன பண்ணுது, எழுதியிருக்கிறபடி. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்றே அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. நான் அடிக்கடி சொல்றது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை.
வார்த்தையின் நிமித்தமாகத்தான் மிகப்பெரிய என்ன சொல்றது டினாமினேஷனே என்ன பண்ணுது துவங்கியது. தேவன் விசுவாசத்தினாலே தான் நீதிமான் என்ன பண்றார் பிழைக்கிறான் என்று சொல்லி பெரிய தேவதாசன் அவர் அறிந்து கொண்டபடியினாலே இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா மூட நம்பிக்கையெல்லாம் உடைபட்டு போனது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல சொல்லும் போது இந்த சுவிசேஷம் என்னையா பண்ணுகிறது அப்படின்னா, சுவிசேஷத்தினுடைய வேலை என்ன, சுவிசேஷம் எதை மையமாய் வைத்திருக்கிறது என்று சொன்னா, சுவிசேஷம் விசுவாசத்தினாலே தேவ நீதியை உண்டாக்க மட்டுமல்ல, விசுவாசத்திற்கென்றே சுவிசேஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன, சுவிசேஷத்தின் நோக்கம் என்ன, சுவிசேஷம் என்ன செய்கிறது அப்படின்னா, சுவிசேஷத்துல என்ன இருக்குதுன்னா விசுவாசம் இருக்கிறது. சொல்லுங்க, விசுவாசம் இருக்கிறது. சுவிசேஷத்துல என்ன இருக்குங்க, விசுவாசம் இருக்கிறது. அது விசுவாசிக்க சொல்லுகிறது. அது விசுவாசத்துக்கென்றே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சுவிசேஷம் அதை ஏன் சொல்லப்பட வேண்டும், அதை ஏன் கேட்கப்பட வேண்டும், அந்த சுவிசேஷத்துல என்ன அடங்கி இருக்குதுன்னா, சுவிசேஷத்துல ஒரு மையமான ஒரு காரியம் இருக்குது. அதுல என்ன அப்படின்னா, சுவிசேஷத்துல விசுவாசம் இருக்கிறது. சொல்லுங்க, சுவிசேஷத்துல என்ன இருக்குங்க, விசுவாசம் இருக்கிறது. சுவிசேஷம் சொல்லப்படுவதின் நோக்கமே விசுவாசிக்கணும் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்படி விசுவாசிக்கும் போதுதான் அந்த தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, கடந்து வருகிறதாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லலன்னா அதை யாராலும் என்ன பண்ண விசுவாசிக்க முடியாது. சுவிசேஷம் சொல்லலன்னா அது யாராலும் என்ன பண்ண விசுவாசிக்க முடியாது. சுவிசேஷம், அதனாலதான் பவுல் சொல்றார் ரோமர்ல 10ஆம் அதிகாரத்துல, கேள்விப்படாவிட்டால் விசுவாசிப்பவன் யார்? அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது, சொல்லும் போது ஒருவருக்குள்ள ஒரு தெய்வீகமான ஒரு விசுவாசம் என்ன பண்ணுது, உண்டாகிறது. சொல்லுங்க, தெய்வீகமான பரிசுத்தமான ஒரு விசுவாசம் என்ன பண்ணுகிறது, ஏற்படுகிறது. ஏன்னா சுவிசேஷத்தினுடைய நோக்கமே அது விசுவாசிக்கணும் என்றுதான் என்ன பண்ணு சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கணும் சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, அது விசுவாசிக்கணும் சொல்லப்படும் போது அது விசுவாசத்துக்குரியதா என்ன பண்ணுது, மாறுகிறது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. எபிரேயர்ல சொல்றார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. உங்கள் வாழ்க்கையில சுவிசேஷத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலமாக இயேசுவானவர் உங்களுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தின் மூலமாக விசுவாசத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ற, துவக்குகிறவராக இருக்கிறாரு. ஏன்னா சுவிசேஷத்தின் மையமான நோக்கம் அது பிரசங்கிக்கப்பட அவசியம். அதில் எதற்கென்றே சுவிசேஷம் வைக்கப்பட்டிருக்குதுன்னா, சுவிசேஷம் மூலமாக நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே சுவிசேஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லனா விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஏன்னா தேவ நீதி விசுவாசத்தினாலே தான் என்ன பண்ணுது, கடந்து வருகிறதாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே தான் நம்ம பிழைக்க முடியும். விசுவாசத்தினாலே தான் வாழ முடியும். அந்த விசுவாசத்தினாலே வாழ வேண்டும் என்றால் ஒருவன்
ஒருவனுக்குள்ள விசுவாசம் துவங்குகிறதா இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப யாரெல்லாம் சுவிசேஷத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி மூலமா நீங்க கேள்விப்பட்டீங்களோ, அவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு விசுவாசம் நமது கடந்து வந்து இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்குள்ள கேட்ட வசனம் அவர்களுக்குள் என்ன பண்ணவில்லை, பிரயோஜனப்படவில்லை. சொல்றாரு, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யார் அவர்கள்? யார் அவர்கள்? யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலருக்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு தான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதை விசுவாசிக்காதபடினாலே அவர்களுக்கு பலன் உண்டாகவில்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் அறிவிக்கப்பட்டு இருக்கிறாரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தை அவங்க கேட்டாங்க. கேட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, விசுவாசம் பிறக்கல. சுவிசேஷத்தினால விசுவாசம் உண்டாகத்தான். ஆனா அதை கேட்க சொல்லணும், நாம விசுவாசத்தோடு கேட்கணும். எத்தனை பேருக்கு விளக்குதுங்க? அது விசுவாசத்தை உண்டாக்கும். அது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்போம் என்று விசுவாசத்துக்கென்றே சுவிசேஷம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி கேட்டதுனாலே மாத்திரம் உனக்குள்ள தேவன் வந்து விசுவாசத்தை முதல்ல துவைக்கிட முடியாது. கேட்கும் போது விசுவாசத்தோடு கூட நீ கேட்கும் போது தான் அந்த சுவிசேஷம் உங்களுக்கு பலன் செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. சில பேருக்கு எத்தனை சுவிசேஷத்தினாலும் மண்டியில் ஏற மாட்டேது. சுவிசேஷம் எத்தனை முறை சொன்னாலும், இயேசு கிறிஸ்து சொன்னாலும் என்ன பண்ணுது, அவங்க காதுகள் செவிட்டு காதுகளா இருக்குது. அவருடைய உள்ளங்கள் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. மந்தப்பட்டு இருக்கிறாங்க. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவங்க கேட்டார்கள், ஆனால் அவங்களுக்குள்ள நம்மள விசுவாசத்துல கேட்கல, அதை நம்பல. ஆகவே அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு வேலை செய்யல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நீங்க இங்க வந்து இருக்கிறீங்கன்னா இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்து கேட்டீங்க. நீங்க விசுவாசித்து கேட்டபடினால் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகி இயேசு வந்திருக்கிறாரு. இயேசு வந்திருக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி உங்களுக்குள்ள வந்து இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சுவிசேஷத்தின் பலாபலன், சுவிசேஷத்தின் நோக்கம் உங்களுடைய வாழ்வில் நிறைவேறிருக்குது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம பாக்கியவானா சொல்லுங்க. பாக்கி இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு ஜன கூட்டம் வந்து அவரை நம்பல, அவரை ஏற்றுக்கொள்ளல, அவரை புறக்கணிச்சாங்க. அவருக்குள்ள விசுவாசம் ஏற்படல. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் வந்து இருக்குது. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறோம். இந்த சுவிசேஷம் சொல்லும் போது உள்ளங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. இந்த பரிசுத்தமான விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது, கடந்து வந்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மகா பெரிய பாக்கியம். உங்களுக்குள்ள விசுவாசம் பிறந்ததும், உங்களுக்குள்ள இயேசு வந்ததும், உங்களுக்குள்ள தேவ நீதி வந்ததும், இதுதான் ஆமென் சொல்லுங்க. தேவ நீதி உங்களை நீதிமானாய் மாற்றினதும், இதெல்லாம் ஒரு அற்புதமான காரியம். இதெல்லாம் அற்புதமான காரியத்துக்கு எதனாலனா இந்த சுவிசேஷம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்தது. நீங்க கேட்க போது ஏதோ ஒரு விஷயத்துல இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, ஏதோ விதத்துல ஒரு மறு உத்தரவு கொடுத்தீங்க, ஏதோ ஒரு விதத்துல உள்ளத்துல ஏதோ தூண்டுச்சு பாருங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஏற்றுக்கொண்டீங்க. ஏற்றுக்கொண்டது விளைவாக உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுதுங்க, இந்த
இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில தேவ நீதியை கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவானவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? தேவ நீதியை கொண்டு வந்து. அதுதான் விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். எனக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. அடுத்தது நான் என்ன பண்றேன்? விசுவாசம் உள்ளவனாகி இந்த விசுவாசத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக நான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது என் ரட்சிப்பு என்ன பண்ணுது? பூரணமாய் மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நம்ம என்ன காட்டுறோம்? எனக்குள்ள வந்திருக்கிற விசுவாசம், எனக்குள்ள வந்திருக்கிற தேவ நீதி, எனக்குள்ள இந்த இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார் என்பதை வான தூதர்களுக்கும் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் எல்லா விதமான ஆகாயத்துக்கும் தண்ணீருக்கும் நம்ம சாட்சியாய் வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணுது? பூரணப்படுத்துகிறதாய் இருக்கிறது. விசுவாசம் பரிபூர்ணம் அடைகிறதா இருக்கிறது. விசுவாசம் முற்று பெறுகிறதா இருக்கிறது. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று மாதிரி அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணி கிரியினாலே நம்ம என்ன பண்றோம்? காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல சில பேருக்கு எவ்வளவுதான் கேட்டாலும் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. அது ஏன் கிரியை செய்ய மாட்டேங்குதுன்னா அவங்க ஏதோ விசுவாசம் இல்லாம கேட்கிறபடினால தான் கிரியை செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு நமக்குள்ள இயேசு கிரியை செய்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா எனக்குள்ள இந்த விசுவாசம் வந்துச்சு சொல்லுங்க. எனக்குள்ள என்ன பண்ணுச்சு? விசுவாசம் வந்துடுச்சு. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு என்ன பண்ணிக்கிறாரு? நமக்குள்ளாக என்ன பண்ணிக்கிறாரு? வந்திருக்கிறார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க இன்னொரு வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர். நான் உங்களை வந்து கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினால் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவன் ஒன்றிலும் மறுலாதிருக்கிறதாக என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, சுவிசேஷத்தை கேட்டோம், சுவிசேஷத்தை கேட்ட விசுவாசம் உண்டாயிடுச்சு. இந்த விசுவாசம் உண்டான பிறகு இந்த இயேசுவை நாம ஏற்றுக்கொண்டோம். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்றாரு, நான் உங்களை வந்து கண்டதும் நான் வராமல் இருந்தும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி சுவிசேஷத்தினாலே உண்டான விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் உண்டாகுது பாருங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம், இயேசுவே ரட்சகர். இந்த விசுவாசம் உண்டாகுது பாருங்க. இந்த விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு பல சக்திகள் வரலாம், பல மனுஷங்கள் வரலாம், பல பிசாசுகள் வரலாம், பல தடைகள் வரலாம். ஆனாலும் கடைசி காலம் வரைக்கும் நான் கேட்ட இந்த சுவிசேஷம், நான் கேட்ட அவரால் வந்த இந்த விசுவாசம், இந்த இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். இந்த விசுவாசத்துக்காக நான் கடைசி வரை நான் என்ன பண்ணுவோம்? போராடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ளே உண்டான இந்த விசுவாசம், எனக்குள்ளே உண்டான இந்த பரம நம்பிக்கை, எனக்குள்ளே தேவன் வெளிப்படுத்தின இந்த இயேசுவை குறித்து நான் எந்த காலத்திலும் யார் அச்சுறுத்தினாலும், யார் பயமுறுத்தினாலும், யார் எதை வேணா காட்டி இது தர மாட்டேன் அது தர மாட்டேன், இல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ, இல்ல உனக்கு வந்து என் வீட்டுல இடம் கிடையாது, புறம்ப தள்ளப்படலாம், பல விதமான நெருக்கப்படலாம், பல விதமான உபத்திரம் பண்ணலாம், பல கேலி பண்ணலாம், பல கிண்டல் பண்ணலாம், பல விதமான அப்பன்ஸ் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீ எதை கேட்டோம்? நான் கேட்ட இந்த சுவிசேஷத்தினால் உண்டான விசுவாசத்தை நான் ஒரு நாளும் எந்த வேலையில நான் மறுதளிக்கவே மாட்டேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பேற்பட்ட உங்களுக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும். இதுதான் சுவிசேஷ செய்தி. இந்த சுவிசேஷத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன்,
இந்த சுவிசேஷத்தினால இந்த இயேசுவை அறிஞ்சு கொண்டேன். இயேசுவை குறித்து இருக்கிற மேல இருக்கிற விசுவாசம் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஒழிந்து போகவே கூடாது. இந்த விசுவாசம் இந்த பூமியில நான் வாழற வரைக்கும் இந்த சுவிசேஷத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், காத்து கொள்ளுவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பேற்பட்ட காரியம் உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாதாரண கிடையாது. உங்களுக்குள்ள உண்டாயிருக்கிற இந்த விசுவாசம், சுவிசேஷத்தினால உண்டான விசுவாசம், இது உங்க வாழ்நாளெல்லாம் இருக்க போகுது. இதை குலைக்கப்படி பல சக்திகள் உங்களை வந்து என்ன பண்ண போகுது, வாழ்நாளெல்லாம் உபத்திரம் பண்ணலாம். வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்க நம்பி இருக்கிற காரியத்தை வந்து என்ன பண்ணலாம், நம்ப தகாத வரை பல காரியங்கள் செய்யலாம். ஆனால் எந்த நாளும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் மேல இருக்கிற விசுவாசம் நான் ஒரு நாள் எடுத்து போடவே, யார் என்ன சொன்னாலும் இந்த இயேசுதான் எனக்கு ஆண்டவர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த இயேசுவை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். இந்த இயேசுதான் எனக்கு கடைசி வரை. இந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பேற்பட்ட காரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். சொல்லுங்க, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கை, உண்டாகிற நம்பிக்கை அதாவது விசுவாசத்தை ஸ்திரமாய், உறுதியாய், ஸ்திரமாய் சொல்லுங்க, ஸ்திரமாய், ஸ்ட்ராங்கா, உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், பவுல் சொல்றாரு, நான் சொன்னபடியே உங்களுக்கு என்ன பண்ண எல்லாம் உண்டாகும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த சுவிசேஷத்தினாலே சொல்ல பக்கத்துல சொல்லுங்க, இந்த சுவிசேஷத்தினாலே தேவனுடைய இந்த சுவிசேஷத்தினாலே உண்டான இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை நான் ஒரு நாளும் நான் அசையாமல், நான் ஸ்திரமாக, நான் உறுதியாக நான் இருப்பேன். இயேசுவை ஒரு நாளும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லக்கூடாது. இயேசுவை ஒரு நாளும் மறுதலிக்க கூடாது. இயேசு மேல விசுவாசம் வந்து உங்களோடு கூட கடைசி வரைக்கும் பிரயாணம் பண்ணணும். எத்தனை பேர் இருக்க போகுது? அல்லேலூயா. நான் விசுவாசி சில பேர் என்ன பண்ணுவான், விசுவாசத்தை தூக்கி போடுறான், கல்யாணம் தூக்கி போடு, உலக இச்சை உலக காரியங்கள் வந்தோட விசுவாசத்தை தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் பண்ண வழியில போயிடும். பல காரியங்கள் வேலை வரலாம், என்ன வந்தாலும் இந்த இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க இருக்கும். நான் அந்த இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், இந்த விசுவாசத்தை விட மாட்டேன், இந்த விசுவாசத்துல உறுதியா இருப்பேன், இந்த விசுவாசத்துல அசையாம இருப்பேன், இந்த விசுவாசத்துல நிலையா இருப்பேன். இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து போடவே முடியாது. என்ன ஒரு லாபம், என்ன ஒரு காரியம் வந்தாலும் அவர் விசுவாசிக்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன், தடையா இருக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க இந்த சுவிசேஷத்தை, மெய்யான சுவிசேஷம் நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு காரியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி, ஒரு ஸ்திரம், ஒரு அசையாம இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த நிலையிலும் இந்த சுவிசேஷத்துக்காக எத்தனையோ பேர் தங்கள் உயிர்களை தியாகம் பண்ணிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ரத்த சாட்சிகளா என்ன பண்ணிருக்காங்க, மறித்திருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு பார்த்தாங்க. நான் சொல்ற பாருங்க, எந்த வேலையிலும் இயேசுவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம என்ன பண்ணணும், விடவே கூடாது. இந்த ஒரு ஆமென். என்ன லாபமா இருக்கட்டும், என்ன காரியம் கட்டும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு பங்கம் விளைக்கிற விதத்துல என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண மாட்டேன், எதையும் அனுமதிக்கவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க மெய்யான ஒரு வாழ்க்கை. பேர்பட்ட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இது வந்து சில
பேர் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாத சும்மா சுவிசேஷம் கோயில் வந்துட்டு போகிறது இல்லைங்க. ஒரு விசுவாசத்துக்காக எனக்குள்ள ஒரு விசுவாசம் பிறந்துச்சு. இயேசு எனக்குள்ள வந்துட்டார். இந்த விசுவாசத்துக்காக பவுல் சொல்றார், ஒரு விசை நான் போராடுகிறேன், இந்த விசுவாசத்தை நான் காத்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஆமென். விசுவாசத்துக்கு நல்ல போராட்டம் போராடி விசுவாசத்தை வந்து என்ன பண்ண வேண்டும், காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் பாருங்க, மேரேஜ்ல வந்து ஏன் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது? அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அவிசுவாசியே ஒரு கல்யாணம் பண்ணினா அவனால என்ன பண்ண முடியாது, விசுவாசமான வாழ்க்கை வாழவே முடியாது. விசுவாசமான வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் சொல்றது, என்ன சொல்றது வேதத்துல 2 சொல்றாரு, வேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம், விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நேரத்துல பாருங்க, இந்த கடவுளை அறியாதவங்களை தெரிஞ்சு கொள்ளும் போது வாழ்க்கை முழுக்க என்ன பண்ண ஒரு போராட்டமா இருக்குது. ஆனா ஒரு சிலர் கர்த்தருடைய கிருபை அவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படும் போது மாற்றம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரட்சிப்பு வந்து நம்ம வராது. சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணத்தில் நான் அவன் கல்யாணம் கட்டி ரட்சிக்க வச்சிடுறேங்க, ஓய்வு பண்ணுறேன். ரட்சிப்பு வந்து நம்மளால வருது இல்லைங்க, ரட்சிப்பு வந்து தேவனால வருது. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கல்யாணம் கட்டுறதுனால ரட்சிப்பு வந்து எல்லாம் ரட்சிப்பு தேவனால் வருகிறது. என்ன சொல்லுங்க, ரட்சிப்பு யாரால வருதுங்க, தேவனால வருது. ஆனால் இன்னைக்கு கடவுள் கர்த்தருடைய கிருபையினால ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டு உங்க ஆலயத்தை கூட்டு வந்து உங்க மாத்திட்டாங்க வச்சுங்களேன், ஐயோ உன்னை போல ஒரு பாக்கியவான் யாருமே இல்லையா. இந்த ஒரு ஆமென் சொல்லு. ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவியை வந்து கொண்டு வந்து கர்த்தருக்கு நடத்தினா வச்சுங்களேன், உன்னை போல ஒரு அதிர்ஷ்டக்காரி யாருமே இல்லை. வாழ்க்கையில பாருங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டா அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு காரியம் என்னங்க, விசுவாசம். ஆமென். தேவன் எதிர்பார்க்கிறது என்னங்க, விசுவாசம். இந்த விசுவாசம் எதனால வந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே வருகிறது. இந்த சுவிசேஷம் ஒரு உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஒருவனுக்கு உண்டாக்கலன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், உறுதியாக நிலைத்திருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், அசையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, நான் ஸ்திரமாய், நான் உறுதியாய், நான் அசையாமல், நான் நிலையாக இருப்பேன். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த போலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகள் நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இந்த வசனத்தை எடுக்கிறோம். அப்புறம் 6 மணி நேரம் வசனம். சுவிசேஷம் வந்து எல்லாருமே என்ன நினைச்சிருக்கிறோம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சுவிசேஷம் வாசல் வந்து இயேசு பிறந்தனால பிறந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த சுவிசேஷம் இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா, அறிவித்தார். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கே சுவிசேஷத்தை என்ன பண்ணாரா, அறிவித்தார். சுவிசேஷம் ஆபிரகாம் பிறந்தது எத்தனையோ 1000 ஆண்டுகள், எத்தனையோ 1000 ஆண்டுகள் பிறந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனா சுவிசேஷம் வந்து ஏதோ வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் தோன்றுச்சு. அப்பதான் அந்த சுவிசேஷத்துக்கான ஒரு வித்து வந்துச்சு, அப்பதான் துவங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, சுவிசேஷமா என்ன பண்ணாரோ முன்னறிவித்தார்.